சீமானை பத்தி யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்லலாம்னு இருக்கேன். ஏன்னா இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா என்னத்த பேசுறது, கையை பிடிச்சி இழுத்தது, சாட் பண்ணி செக்ஸ் சாட் பண்ணதெல்லாம் எல்லாம் பொதுவில் பேசிட்டு இருக்க முடியுமா? சீமான் ஒரு பாலியல் குற்றவாளின்னு கூட்டம் போட்டான்னு இவன் எல்லாம் போய் அவன் தரான். அதுதான் அவங்க தலைவர் கற்பித்தது தான், என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்ட்டு. அவங்க ஆளுக தான் நம்ம மேலே எதுக்கு கல்யாணம் பண்ணுற, எதுக்கு பிள்ளை ஊட்டி பெறுற, அது ஏன் கள்ளக்காதல் நல்ல காதல்ங்கிற, எல்லாம் ஒரே காதல் தான், திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லு. அவன் தான் அங்கே பாலியல் குற்றத்தை பற்றி பேசுவான். ஏன்? அவன் அறிவு அவ்வளவுதான், அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம அதிகாரத்துக்கு வந்து கொண்டான எவனாவது ஒருத்தன் பிள்ளைய வன்புணவு செஞ்சுட்டான், கொலை பண்ணிட்டான், 6 வயசு பிள்ளைய 5 வயசு பிள்ளைய தனியாக போன பொண்ணை தோட்டுட்டான், காட்டிற சொல்ல பார்ப்போம். என்ன செய்வாய் சீமான்? கொன்னுட்டான், என் பிள்ளைய வன்புணர்வு செஞ்சு. அப்படியே போவேன், மரியாதை செய்வேன், எல்லார்ட்டையும் சொல்வேன், அடக்கம் பண்ணாத 1 மணி நேரம் இரு. யார் அவன்? அவனை தூக்குடா, போடுறா, அவனை போட்டு இவனை அடக்கம் பண்ண பிறகு பிள்ளைய அடக்கம் பண்ணுறா, கதை முடிஞ்சிடும். புரியுதா? ஒரே தோட்டா போட்டா எல்லாம் சரியாயிரும். அநீதிக்கு நடக்கும் ஒரு டாட்டா, அக்கிரமத்துக்கு நடக்கும் டாட்டா. எப்படி பேசுறாரு பாருங்கம்மா. இதான்டா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இதான் இப்போல்லாம் பொம்பளை பிள்ளைகளை வெளியில் அனுப்பும்போது பார்த்துப்போப்பா, பார்த்துப்போ, கவனமாக போ, சீக்கிரம் வந்துருப்பான்னு. நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கிறேன், ஆம்பளை பசங்களை பார்த்துப்போப்பா, பொம்பளை பிள்ளைகளை கேலி பண்ணிடாதாப்பா, ஏன்ப்பா கொன்றுவாப்பா, கொன்றுவான், பார்த்துப்போப்பா. அப்போ தெரியும் பாரு. நான் இன்னைக்கு சொல்கிறேன் உனக்கு ஒரு சத்தியம், அண்ணன் சொல்லித்தரேன். உன் வேலை அதிகமாக நீ செய்வது விமர்சிக்கப்படுதென்றால் நீ சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை. இதை எப்படி நமக்கு முன்னாடி ஒரு ஏர் இருக்குல்ல, ஃபிடல் காஸ்ட் என்ன சொல்கிறான்? நீ போகிற பாதையில் உனக்கு எந்த இடையூறும் இல்லையா, அது நீ போக வேண்டிய பாதை இல்லை, வேற ஒருத்தன் போன பாதை, திரும்பி வாண்டான். இப்போ நம்ம போகிற பாதையில் இவ்வளவு இடையூறு இருக்குன்னா காரணம் என்ன? மிகச்சரியான பாதையில் போகிற. கரவேட்டி கட்டி இப்படி கையில் தலைவர் படத்தை சட்டப்பையில் வச்சுக்கிட்டு வந்தவன்ல, கழுத்தில் சைனைடு குப்பியை மாட்டிக்கிட்டு இருந்த தலைவனின் பின்னாடி வந்தவன், இடுப்புல எதிரி நெஞ்சை துளைக்கிற தோட்டாக்களை பூட்டிய துவக்கை தூக்கி வந்தவனுடைய பிள்ளைகள் இவர்கள். அவன் களம் வேறு காலம் வேறு, அவன் மகன் இவன் களம் வேறு காலம் வேறு. அவன் சீருடை அணிந்து ஆயுதம் தூக்கினான், நாங்கள் சீருடை இல்லாது அறிவாயுதம் தூக்குகிறோம். நோக்கம் ஒன்றுதான், என் இனத்தின் விடுதலை. அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சியுறும் போது எவரும் எதிர் நிற்க முடியாது. நாங்கள் 12 காலமாக அடிமைப்பட்ட இனம், அதிலும் அடிபட்ட புலி கொண்டு எழுச்சியுறும் போது யாவரும் எதிர் வராது. பண்டை பெரும்பல் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமோ இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கும் இங்குற்ற திராவிட நரிகளால் தொல்லையா. ஏன் இவன் பாரதிதாசனை போற்ற மாட்டான்? ஏன் இவன் பாரதியை போற்ற மாட்டான்? போற்ற மாட்டான். ஏன்? தமிழை பாடினான், தமிழுக்காக பாடினான், தமிழருக்காக பாடினான். அவன் பிடிக்காது, அது ஒழிக்கணும். சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம். அந்த நரி எந்த நரின்னு நீ கேட்டு பார்க்கணும், இல்லை அவன்கிட்ட தான் கேளு. சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழர் அரசு, பொங்கும் உணர்வில் எழுந்தமிழர் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான். அந்த போர் எந்த போர்? திராவிட அக்க போர், தமிழ் தேசிய இன விடுதலை போர். 2 கடையில் தாண்டா சண்டை. இங்க 4 முனை போட்டி, 7 முனை போட்டி. நீ 3 பேரும் திரிசூலத்துக்கு என் தம்பி ஏதோ ஒரு சொன்னானடா, மூவிலையா, மூவிலை வேலா,
மூவிலை வேல், திரிசூலம் அது சமஸ்கிருதம், மூவிலை வேல். இது ஒரே வேல். எந்த வேல்? கந்தவேல். ஒரு அந்த வேல் தந்த வேல் யார்? இந்த வேல். புரியுதுன்னு நினைக்கிறேன். அவன் நடுக்கம் இல்லாமையா திருச்செந்தூரில் போட்டேன் பாரு. டே முருகா, டேய் அப்பன் இங்கே பாரா, டே உன் பேரன் உனக்காக தான் பேசிட்டு. முருகா, நீ உன் வேலோட வா, உன் பேரன் நான் உன் தமிழோடு வாரேன், இருவரும் திருச்செந்தூர்ல விளையாடுவோம்டா, எவன் வர்றான்னு பார்ப்போம்னே. அப்ப என்னாச்சு? அப்புறம் தமிழ்ல ஓதாம விட்டான உன்னைய. என் தம்பி அருளினிய ரொம்ப இதாகிறான், கோபப்படுறான். அவசரப்பட்டாத, கொஞ்சம் ஒரு 6 மாசம்தான். அவனையே அழிச்சிட்டு அதிகமாக நெடுமா நஞ்சின்னு எழுத வைப்போம். தேர்தலை கடந்துட்டா அப்புறம் நமக்கு 29 வரைக்கும் நிறைய நேரம் இருக்கு. அண்ணனே வண்டிடா, வாடா, டே அழிடா, நான் நிற்கிறேன், அழிடா, மறுபடியும் எவன் வந்து அழிக்கிறான், வாடா. வழக்குக்கு பயந்தமா இல்லை சிறைக்கு பயந்தமா, அவதூறுக்கு பிறந்த அவதூறு எல்லாம் பரப்பின அவதூறுக்கு பறந்தமா, இல்லை எதுக்குடா பயந்தோம்? டே நம்ம மானத்துக்காக போராடி செத்தவன், மானம் போனால் உயிரே போச்சுன்னு நினச்சவன். ஆனால் மானம் கெட்டவன் பேசுறதுக்கெல்லாம் நம்ம மானம் கட்டுருச்சுன்னு நினைக்கக்கூடாது. புரியுதா? அதெல்லாம் என் பிள்ளைகளே, விமர்சனத்தை தாங்குங்கள், இல்லை என்றால் நீங்கள் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறை கடந்து வாருங்கள், இல்லை என்றால் அற்ப வெற்றியை கூட உங்களால் தொட முடியாது. உங்கள் முன்னால் நிற்கிறவனை பாருங்கள், ஒரு எளிய மகன். என் அம்மா தமிழ்ச்செல்வி சொல்ற மாதிரி, இவை யார் நினைக்கிறீங்க? சாதாரண ஆள். இதே சீமான் வந்து பெரிய செல்வந்தன், புகழ்பெற்ற பெரிய பெரிய நடி, எங்கால் தூக்கி இருக்க மாட்டாப்ல, பெரிய அரசியல் பின்புலம் எடுத்திருக்க மாட்டாப்ல. எவனுக்குடா வெறி இருக்குதுன்னு பார்த்து எடுத்திருக்காப்ல பாரு. ஏன் இப்படி சொல்றேன்னு கேளு. வேற ஆளாக இருந்தால் 0.7 விழுக்காடு, அரை விழுக்காட்டுக்கே கோடிக்கணக்காக பேரம் பேசி சீட்டு கொடுக்கும்போது 8 விழுக்காடு, தப்பாக சொல்றிய 8.22 அப்படின்னா கிட்ட ஏறக்குறைய 8 விழுக்காடு வாக்கு வச்சுருக்கோம். அவனுக்கு தெரியும் இந்த வாட்டி இவன் ஒன்றுமே செய்யனாலும் அது 16,000 தெரியும் அவனுக்கு. என்ன நம்பிக்கையில் பேசுகிறான் சீமான்? இந்தியாவை யார் ஆள்வது? போட்டியில் நான் இல்லை, ஏன்னா நான் பிரதமர் இல்லை, என் பிள்ளைகள் பிரதமர் இல்லை. முதன்மை அமைச்சர், இந்திய முதன்மை அமைச்சர் நாங்கள் யார்? அது இல்லை. அவனுக்கு தெரியும் நான் இந்த நாட்டுக்கானவன், இந்த இனத்துக்கான மகன்னு தெரியும். என கடைசி நேரத்தில் என்னுடைய சின்னம் எடுக்கப்பட்டு ஒரு ஒளி வாங்கி இந்த மாதிரி மைக்கு 4வது வெட்டியில், சில தொகுதியில் 3வது வெட்டியில், சில தொகுதியில் 8வது வெட்டியில், அதை தேடிருக்கான் என் மக்கள். எவ்வளவு மகத்தான மக்களுக்கு இடையில் நாம் பிறந்து வந்திருக்கோம் பாரு. சாதி மத உணர்வை ஊட்டினான், தகட்ட ஊட்டினான். சாராய போதையை ஊட்டினான், சாப்பாடை கைகளில் நீட்டினான். பணத்தை பல ஆயிரத்தை கட்டுக்கட்டாக காட்டினான். எல்லாவற்றையும் கடந்து தன்மானமிக்க இனமானமிக்க தமிழ் மக்கள் நல்ல அரசியல் இந்த நாட்டில் மலர வேண்டும், நல்லாட்சி இந்த நாட்டில் நிறுவப்பட வேண்டும். உழைக்கும் எளிய மக்களுக்கான அதிகாரம் அது நிறுவப்பட வேண்டும். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும். இல்லை, மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் அரசியல் செய்ய முடியும். அது எவனிடத்தில் அந்த மனம் இருக்கிறது என்றை தேடி இழந்துவிட்ட உரிமைகளை பெற, இருக்கிற வளங்களை நிலங்களை காத்து இன்னொரு தலைமுறைக்கு பாதுகாப்பாக கொடுத்து விட்டு செல்ல இந்த பிள்ளைகள் வெல்ல வேண்டும் என்று 36 லட்சம் மக்கள் தேடி தேடி வாக்கு செலுத்தி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உயர்த்தியிருக்கிறார்கள் என்றால் இந்த தேர்தல் முழுக்க அவர்களுக்கானது. ஒரு எழுத்து பேச்சு எல்லாம் என் மக்களின் எதிர்கால வாழ்வுக்கானது. அதை எடுத்து வைக்கும்போது இவ்வளவு தூரம் என்னை கரையேற்றி விட்ட என் மக்கள் இன்னும் மிச்ச இடத்துல ஏற்றி கரையில் உயர் விட வேண்டானா என்ன?
மக்கள் சரியில்லைன்னு சொல்லாத, அது சொல்லி பழகாத. என் பிள்ளைகளுக்கு அந்த குழப்பம் இருக்குது. கட்சிக்குள்ளே எங்கூட என் தம்பி திருமுருகன் தம்பி வெற்றி செல்லணும்னு சொல்லலாம். சரியில்லைன்னு நீ சொல்லிட்டீன்னா உன்னை எனக்கு நல்லா தெரியும், இவன் தான் சரியில்லைன்னு முடிவு பண்ணிடுவேன். ஏன்னா எப்பவுமே சரியில்லை என்றால் அதை சரி செய்வதும் உன் வேலை என்பதை நீ புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதே மாதிரி தான் நானும் பேசிட்டு இருந்தேன். நீ உங்க அண்ணன்ட்ட பேசுகிற மாதிரி நான் எங்கள் அண்ணன்ட்ட பேசினேன். அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்ட்டு. அவர் கேட்டுட்டு கடைசியாக சொன்னார், எல்லாரும் சரியாக இருந்தா நாம் எதுக்குப்பா போராட வேண்டிய தேவை வருதுன்னு கேட்டோம்ல. இப்போ நான் உனக்கு என்ன சொல்லுவேன், பிழை யாரோடதா வேணாலும் இருக்கட்டும், யாருடையதா வேணாலும் இருக்கட்டும், ஆனால் திருத்துபவன் நீயாக இரு. பார்வையற்ற நம் சொந்தம் ஒருவனுக்கு நீ எப்படி இடத்தை கடக்குவதற்கு பாதையை கடக்க கை கொடுப்பியோ, அதுபோல பசியோடு இருப்பவனுக்கு எப்படி உணவளிக்க வேண்டும் என்று உணவளிப்பியோ, அப்படி வேலை செய்யாதவனுக்கும் சேர்த்து வேலை செய். ஏனென்றால் நீ தலைவன். தலைவர் நினைச்சிருந்தா நம்மளை ஆதரிக்கிறவங்களுக்கு போராடுவோம், அதெல்லாம் இல்லை. அவர் என்ன நினைச்சாரு, என் பிறவி கடமை நான் செய்யணும், இது உன் பிறவி கடமை நீ செய்யணும். நான் செய்து கொண்டிருப்பது என் பிறப்பின் பெருங்கடமை, நான் செய்கிறேன். நான் ஏன் என் பிறந்த இனம் அடிமையா இருக்கு தெரிஞ்சிட்டேன், விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா என்னோட இந்த முடியல, எனக்கும் பின்னாடி என் சந்ததி வருது. அதை இந்த நிலையில் நான் விட்டு செல்ல முடியாது. அப்ப எப்படிப்பட்ட நாட்டை, ஊழல் லஞ்சம் இல்லாத, பசி பஞ்சம் இல்லாத ஒரு தேசத்தை அவன் கையளிக்கணும். நீங்க ஒரு மிகப்பெரிய பொறுப்பை சுமந்து கொண்டு களத்திலே நிற்கிறீர்கள். இதில் பொறாமைக்கு வேலையே கிடையாது. நான் பெரியவன் நீ பெரியவன்கிற எண்ணத்துக்கு வேலையே கிடையாது. அடிமையில் பெரிய அடிமை சின்ன அடிமைக்கு பேச்சே கிடையாது. நீனும் அடிமை நானும் அடிமை, அதில் என்ன உயர்ந்த அடிமை தாழ்ந்த அடிமை கிடையாது. அதை தகர்த்துரு. நான் சொல்றதான் கேட்கணும். அது அம்மா சொன்ன மாதிரி தனியாக தான் போய் கட்சி ஆரம்பிக்கணும். நீ தனியாக தான் போய் தொடங்கிக்கணும். கட்சியில் நான், கட்சிக்காக நான், இங்கே நில்லு. கட்சியே நான், எங்கேயோ போய் நில்லு. விளங்குதா? சாதி வேணுமா போயிரு, சாதிக்க வேணுமா இங்கே வா. மதம் வேணுமா போயிரு, மனிதம் வேணுமா இங்கே வா. திராவிடனா எங்கிட்ட போ, தமிழனா எங்கிட்ட வா. இதாங்க இருக்க கோட்பாடு. போட்டு குழப்பிக்காத. பக்கத்தில் உட்கார்ந்து துரோகியா இருப்பதை விட எதிர்த்து நின்று எதிரியாரு, அது மேன்மையானது. இப்ப அண்ணன் இங்க நிக்கிறது, இந்த திமிருக்கு நிக்க காரணம் என்ன? எனக்கு கற்பித்த தலைவன், நான் படித்த தத்துவம், எனக்கு பின்னால் லட்சக்கணக்கா என் தங்கைகள் தம்பிகள் நிற்கிறார்கள் என்கிற திமிர் அல்ல. லட்சக்கணக்கான என் தம்பி தங்கைகளுக்கு முன்னால் பிரபாகரன் மகன் நான் நிற்கிறேன் என்கிற திமிர் தான். இப்ப நீ இல்ல, நீங்க எல்லாம் போயிட்டீங்க, விட்டு போயிருவேன்னு நினைக்காத. ஒரு ஆளா மறுபடி காரை நிறுத்தி மேலே ஏறிட்டா கத்திக்கிட்டு தட்டிட்டு இருப்பேன் நான். அந்த இதெல்லாம் பேசக்கூடாது. யாரை கேட்டு வேட்பாளர் போட்டார், அவரை கேட்டு வேட்பாளர் போட்டார், சொல்றதுக்கு வேலை செஞ்சா பாரு. எறும்பு மாதிரி வேலை செய், ஒரே முளையா இயங்க பாரு. தகுதி இல்லாத ஒரு பிள்ளையை நிறுத்திருக்கேன் எவனாவது சொல்றா பார்ப்போம். அதனால என் பிள்ளைகளுக்கு கற்பிப்பேன். நம்முடைய கோட்பாடு, ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும். படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு. இதுக்கு என்ன வழி? எளிய சுமை, இனிய பயணம். எப்படி? வேலையை சிறிதாக்கு, வெற்றியை எளிதாக்கு. எப்படி ஆக்குவாய்? நீ எங்கு வாக்கு செலுத்துகியோ அங்கே நீயே தலைவன், நீயே வேட்பாளர். உன்னுடைய இலக்கு, என்னுடைய இலக்கு, என் வாக்ககத்தில் வெற்றி வாக்கு. அதான் என் தம்பி சொல்றான், நான் பிறந்த மண்ணில் வீராணத்தில் என் வாக்ககத்தில் வெற்றி வாக்கு. அதை ஒவ்வொரு மகனும் தொட்டுட்டால் நாடு நம்மகிட்ட. என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் கனவு, உங்கள் இலக்கு
நம் இலக்கு நாட்டை வெல்ல வேண்டும். முடியவில்லை, உன் தொகுதியை வெல்ல வேண்டும். எப்படி? திருச்சி, துறையூரை நான் வெல்ல வேண்டும். கரூர், நான் கிருஷ்ணராயபுரத்தை வெல்ல வேண்டும். நாட்டை வெல்லணும். முடியல, என் தொகுதியை வெல்லணும். நாட்டை வெல்லணும், முடியல, ஆவடியை நான் வெல்லணும். அங்க இருக்க தளபதிகளுக்கு பொறுப்பு. முடியல, என் வாக்ககத்தில் நான் வெல்லணும். இப்படி ஒவ்வொரு தளபதியும் தலைவன் நின்று அவன் வாக்ககத்தை வென்றால் நாட்டை வென்றும். இதுதான் இங்கே தொகுதி வென்றும் நாடு வென்றும். போட்டு குழப்பிக்காத. இதைத்தான் மாற்றில் உதக்குங்க சொல்றான். மொத்த படிக்கட்டையும் பாட்டு மலைச்சு நிற்காத. நம்பிக்கையோடு முதல் படியில் ஒரு அடி எடுத்து வை. அதை தான் இப்போ நான் செய்கிறது. இதுதான் எளிய சுமை இனிய பயணம். வேலையை சிறிதாக்கு, வெற்றி எளிதாக்கு. இதை கடைப்பிடிச்சிரு. இப்போ நமக்கு முன்னாடி எல்லாரும் துண்டை போட்டு போயிடுவான், அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவான். அவர் சொல்கிறாரு அது மாதிரி பண்ணுன்றான். இலவசம். அவன் மிக்சி கிரைண்டரு, அவர் தொலைக்காட்சி, அப்புறம் மடிக்கணினி, மிதிவண்டி அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இலவச அரிசி. இங்கிட்டு என்னுடைய தம்பி ஒருபடி மேலே போய் உந்துருளி மோட்டர் பைக்கு காரு. இப்போ நான் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர். ஏன்னா இல்லை தம்பி ஒரு காரு மோட்டர் பைக் கொடுக்குறாருன்னா ரோடு சரியில்லை, சாலை சரியில்லைனா ஒரு வேளை என் ஹெலிகாப்டரில் பறந்து வேற ஒரு இடத்துக்கு போய்க்கலாம். அதனால் இலவசம் ஒரு கூட்டம். இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் அல்ல, அது வீழ்ச்சி திட்டம், கவர்ச்சி திட்டம். ஏன்? ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். தவத்திரு குன்றக்குடியடிகளால் என்ற பெருந்தகை. இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து பெறுகிறீர்கள்? எங்கள் கேள்வி. இப்ப நீ என்ன செய்வார்? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, அதுதான் இந்த பிள்ளைகளின் கனவு. மோட்டர் பைக் அவனை வாங்கிக் கொள்வான், மகிழ்வுந்து கார் அவனை வாங்கிக் கொள்வான், மடிக்கணினி அவனே, மிதிவண்டி அவனே, வீடு அவனே கட்டுவான், மாவரைக்கிற எந்திரம், மசாலா அரைக்கிற அவனை வாங்கிக் கொள்வான். ஏன்? வாழ்வாதார பெருக்கம், வருவாய் பெருக்கம் திட்டம் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் கனவு. அதற்கு என்ன வழி? தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம். என்ன பொருளாதாரம்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. உன் வாழ்விடத்திலே அரசு பணி. சாராய பொருளாதாரம் 50,000 கோடி. பால் பொருளாதாரம் ஆண்டுக்கு 1,50,000 கோடி. சாராய பொருளாதார பக்கம் ஒரு கூட்டம், பால் ஒரு பக்கம். இது உயிரை எடுக்கும், இது உயிரை கொடுக்கும். எதன் பக்கம்? என் மக்கள். இதான் இங்க இருக்கிறது. சாராயம் விற்பவன் அரசு வேலை, ஆடு மாடு வளர்த்து பால் கறி அதை செய்பவன் அரசு வேலையா இருக்கக்கூடாதா? அப்போ பால் பொருளாதாரம். ஒவ்வொன்றுக்கும் மாற்று. எது மாற்று? இதுதான் மாற்று, இதுதான் மாற்று. பேருந்து கட்டணம் அல்ல இலவசம். ஆகச் சிறந்த கல்வி, உலகத்தின் தலை சிறந்த கல்வி. உலகத்திலே முதலிடத்தில் தென்கொரியா, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது பின்லாந்து. சின்ன நாடு, 6.5 கோடி மக்கள். இந்த 5 நாட்டையும் முந்திக்கொண்டு அன்னை தமிழினத்தின் பிள்ளைகள் ஆகச் சிறந்த கல்வியை என் பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆகப்பெரிய செல்வம், ஆகப்பெரிய வளம் அறிவு வளம். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நகர்ப்புறம் கிராமப்புறம் என்று பிரிவு பாகுபாடு இல்லாத ஒரே மாதிரி கல்வி. சொல்லுவாரு, சாத்தியப்படுத்துவார். டே
சாத்தியப்படுத்துவதற்கு சாதனை சாத்தியப்படுத்த முடியாது என்பதை சாத்தியப்படுத்துவதுதான் சாதனை. அதுக்கு தான் பேர் புரட்சி. எப்படி முடியும்? ஒருவன் பேசுவதை எல்லோரும் கேட்க முடியும். ஒளிவாங்கியை படைத்தான், தேவை கண்டுபிடிச்சிருச்சு. விரைந்து செல்ல வேண்டும், வாகனம் தேவை கண்டுபிடிச்சிட்டு, தேவைதான் கண்டுபிடிக்குது. இப்போ நான் சொல்றது தேவையா தேவையில்லையாங்கிறத நீ பார்க்கணும். இங்கே போட்டி, இதுதான் போட்டி. மாசு தூசெல்லாம் இங்கே எல்லாம் அங்கிட்டு போய் பார்ப்பார். போப்பா. எங்கள் ஊரில் கரகாட்டக்காரி வந்தால் கூட தான் கூட்டமாக போவாங்க. நான் கூட தான் போயிருக்கேன். எங்கள் அண்ணன்லாம் வந்துருக்கல. எங்கள் அண்ணன்லாம் அப்போல்லாம் அந்த படங்கள் ரிவால்வர் ரீட்டா அந்த மாதிரிலாம் வரும்போது பேரை கரகாட்டக்காரங்க வச்சுக்கிடுவாங்க. ரீட்டா, ஏ தம்பி வாடா ரீட்டா ஆடுறாள்மடா, சோதுகுடியில் பார்க்க போகணும்னு கூட்டிட்டு போய் பார்ப்போம். கடன் வாங்கியாவது அன்பளிப்பு குத்துன ஆளுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு இதுன்னு பேசினா இப்படி இருக்குது. அது வந்து பார்த்துக்குறோம். களத்தில் விளையாடும் போதானே எவன் ஆட்டம் சிறப்பாக இருக்கும்னு தெரியும், யார் ஆட்டம் சிறப்பாக இருக்குன்னு தெரியும். பார்ப்போம் யார் மக்களுக்கானவர்கள், யார் நாட்டுக்கானவர்கள் என்று மக்கள் அன்னைக்கு தான் முடிவெடுக்க முடியும். அப்போ போட்டி எதற்கும். நாங்கள் திராவிடர்கள் அது ஒரு பக்கம், நாங்கள் தமிழர்கள் இது ஒரு பக்கம். இப்படி ஒரு கட்சி பேரறிவிப்பு செய்யுமா? இப்படி ஒரு கட்சி எல்லாமே பெரியார் அந்த பக்கம் நின்னுக்க, ஒருத்தம் கூட எனக்கு ஓட்டு போட்டுறாத. என் இனத்தின் முன்னோர்கள் ஒவ்வொருவரும் பெரியார் இந்த பக்கவா எனக்கு போடு. அப்படி யார் பெரியார்? எத்தனை ஆயிரம் பெரியாரை ஜனவரி 3ஆம் தேதி அடுக்கிறேன்னா அன்னைக்கு பாரு. எனக்கு இதுக்கு நேரம் இல்லை, இங்கே நேரம் இல்லை. அன்னைக்கு அடக்கம் பண்ணிட்டு தான் வெளியேறுவேன். பார்த்து புரியுதா? திராவிடர்கள் நாங்கள் எண்ணுபவன் ஒருவன் கூட எனக்கு ஓட்டு போட வேண்டாம். தமிழர்கள் நாங்கள் என்று எண்ணுபவர்கள் மட்டும் இந்த பிள்ளைகளுக்கு வாக்குத்தாருங்கள். கடையெழு வள்ளல்கள் பாரி ஓரி காரி பேகன் ஆய் நல்லி அதியமான் தகடூரை தலைமையிடமாக கொண்ட ஆண்ட அதியமான் நெடுமான் அஞ்சினம் பாட்டன் வள்ளல் அவ்வை பெருமாட்டியின் அன்பிற்குரியவன், பேரன்பை பெற்றவன், மதிப்பிற்குரிய பெருமகன். என்ன இருக்கிறது உன் அடையாளம்? தர்மபுரியிலே நடுச்சாலையில் அதியமான் ஒரு சின்ன சிலையாக அவ்வை கையேந்தி நிற்கிறது போல, அவன் அன்பளிப்பை பெறுவது போல ஒரு சிலை. அவ்வளவுதாண்டா உன் அடையாளம், இவ்வளவுதாண்டா உன் மதிப்பு. அதனால நம்ம கனவு என்ன? என் தம்பி கார்த்திக் கூட, இடும்பவனம் கார்த்திக் கூட சொன்னாப்ல, நமக்கு ஒரு கனவு இருக்கு. பயணிக்க பாதை, எரிக்க தடையற்ற மின்சாரம், தூய குடிநீர், நஞ்சில்லாத உணவு. நம்ம காற்றை சுவாசிக்கவில்லை அன்பு பிள்ளைகளே, கந்தக தூசை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். சுவாசிக்க நல்ல காற்று, எல்லாவற்றையும் நம்ம பிள்ளைகள் குடிக்கணும். படிப்பு, அதுக்கேற்ற வேலை. அப்போ என்ன பண்ணோம்? வேற ஒரு நாட்டை உருவாக்கணும். அதனால தான் நாம் என்ன சொல்றோம்? நாங்கள் ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல, அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றத்திற்கு வந்த லட்சியவாதிகள், புரட்சியவாதிகள். இந்த கட்டடத்திற்கு வெள்ளை அடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல, இந்த கட்டடத்தை இடித்துவிட்டு மறு கட்டடம் கட்ட வந்த புரட்சியவாதிகள். அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம், அமைப்பே மாற்றம். அதுக்கு இது நேரம் இல்லை, நிறைய விளக்கி பேசுவேன், பின்னாடி பேசுவேன், தேர்தல் காலத்தில் பேசுவேன். அரசியல் மாற்றம் என்ன? அரசியல் இந்த கட்சிகள் செய்வது தேர்தல் அரசியல், மக்கட்சி அரசியல், தேர்தல் அரசியல். தேர்தலை மட்டுமே கவனத்தில் வேலை செய்வார்கள். நாம் செய்வது மக்கள் அரசியல். தேர்தல் அரசியல் செய்வோம். என்ன செய்வான்? தெருவிலே கூட்டி வைத்து அவர்கள் ஆட்சியிலே செய்வோம் என்று சொன்னார்களே, செய்தார்களா?
நாங்கள் பொங்கலுக்கு 5000 கொடுத்தோம், அவர்கள் கொடுத்தார்களா? இது தேர்தல் அரசியல். நாம் மரம், மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம். மழை பூமி தாயின் முளை, அவை இல்லை என்றால் ஏது மண்ணிற்கு மழை, அதை பாதுகாக்க உழை நம் அரசியல். கடல் நம் தாய், அவள் இல்லாது ஏது மழை, அதை பாதுகாக்க வேண்டும். ஆறு பூமி தாயின் இரத்த நாளங்கள். மண் மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். இது என்ன அரசியல்? மக்களுக்கான அரசியல். அவர்கள் செய்வது வணங்குகிற சாமி, நாம் செய்வது வாழுகிற பூமி. இருகையையும் விரித்து நிற்கிறனே, இதைவிட பன்மடங்கு தூரம். திருப்பரங்குன்றத்தில் ஏற்படுகிற பிரச்சனையை, நிகழ்கிற பிரச்சனையை திட்டமிட்டு இவர்கள் உருவாக்கி நகர்த்துகிறார்கள், வாக்கை குறிவைத்து. எவ்வளவு பெரிய கேவலம் இது! புரட்சி பாவலர் கேட்கிறார், மதத்திற்காக மனிதனா, மனிதனுக்காக மதமான்? சட்டைக்காக உடலா, உடலுக்காக சட்டையா? காலுக்கு செருப்பா, செருப்புக்கு காலா? எல்லாமே மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இவன் எதற்கு சாகிறான்? எதை பிரச்சனையாக்குறான்? அறிவார்ந்த என் அன்பு சொந்தங்களே, அருமை பிள்ளைகளே, இந்த பூமியில் இருப்பது எல்லாம் இயற்கை. மனிதனால் எது மனிதனால் உருவாக்கப்படவில்லையோ அவை எல்லாமே இயற்கை. மனிதனால் உருவாக்கப்பட்டதற்கும் மூலம், அடிப்படை இயற்கை. இப்ப இந்த கட்டடம் மனிதன் உருவாக்கியது, ஆனால் அதற்கு மூலப்பொருள் யார்? இயற்கை. அவதந்த மண், அவதந்த கம்பி, அவதந்த சிமெண்ட், அவசந்த சாந்து, எப்படி அவதந்த கற்கள். அப்ப மனிதனால் படைக்கப்பட்டதற்கும் காரணம் அவளேதான். இந்த ஒளி வாங்கி மனிதனால் படைக்கப்பட்டது. மூலப்பொருள் என் தாய் தந்தது. இந்த உடை மனிதன் தயாரித்தது. மூலப்பொருள் அவ தந்தது. எல்லாமே தந்தவள் இந்த தாய். இவன் சாமியை காப்பாற்ற நிற்பான், இவன் மதத்தை காப்பாற்ற நிற்பான், நம்ம மனிதத்தை காப்பாற்ற நிற்போம். அவன் பூமியை காப்பாற்ற வரமாட்டான். திருப்பரங்குன்றத்திலே இருக்கிற கோயிலில் அந்த சமாதியில் வழிபட வேண்டும் என்று மோதிக்கொண்டிருப்பான். பக்கத்தில் 1/2 கிலோமீட்டரில் மலையை வேரோடு வெட்டி குவாரின்னு போய் கொண்டிருப்பான். அதுக்கு வரமாட்டான். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிறான். அந்த குன்றில் இல்லையா என்றால் பதில் சொல்ல மாட்டான். ஹீரா என்கிற மலையில்தான் நபிகள் நாயகம் அவர்கள் திருவருள் பெற்றார்கள், ஏக இறைவன் அருள் பெற்றார்கள். அந்த மலை இந்த மலை இல்லையா சொல்ல மாட்டான். பல ஆயிரம் பிரசங்கங்களை, மலை பிரசங்கங்களை இறைமகன் இயேசு மலை உச்சியில் நின்று மலை மேல் நின்று பேசினார். அந்த மலை இந்த மலை இல்லையா வரமாட்டான். இவனுக்கு எப்படின்னா, நீ நல்லா கொஞ்சிக்கணும், இந்த கிறிஸ்தவர் இஸ்லாம் திமுக தான் பாதுகாப்பு, இங்கே குவிகிறான். இந்த இந்து எல்லாம் பிஜேபி தான் எங்களுக்கு பாதுகாப்பு, இங்கே குவிகிறான். இப்போ நம்ம பாடு இருக்க, டே பாவிகளா, இந்த சாராய கடையில் கூடுற மாதிரி, திரையரங்கில் கூடுற மாதிரி இவன் ரெண்டு இந்த பக்கமே கூட்டிகிட்டு இருப்பான். இவனை சரி பண்ணுறது இருக்க பெரிய போர். ஏனென்றால் மதம் பெரிது என்று இவர்கள் நினைக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர், என் அன்பு தம்பி தங்கைகளே, தான் வாழுகிற நாட்டை விட சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே, ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை எவராலும் தடுக்க முடியாதுங்கிறார். என் தம்பிகள் பேசும்போதெல்லாம், துறை எல்லாரும் பேசும்போது கூட சுட்டாக்குமா, என்னை தம்பி வெற்றி சிலன் இல்லை, வென்று விடுவியா வென்று விடுவியா வென்று விடுவியான். முதல்ல 234 நின்று விடுவியான்னு கேட்டவன் இப்போ நம்மளை பார்த்து வென்று விடுவியா வென்று விடுவியான். ஏன் வென்று விடுவான்ங்கிற நடுக்க அவனுக்கு வந்ததுனால இப்போ நம்ம நிற்கிறோம்னு வச்சுக்க, நீ அவ்வளோ பெரிய ஆளா, அந்த கேள்வி ஏன் வருது? ஒரு பயம். புரியுதா? நம்ம தான் ஆளே இல்லையே, விட்டு போண்டி தானே. அவ்வளோ பெரிய ஆளா, இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆட்டத்தில் வைக்க மாட்டான் அவன். இல்லை மற்றவையிலே வைப்பான். பயம்.
போட்டியிலே இல்லை. அதை சரியா சொல்றாங்க. ஏன்னா நமக்கு போட்டி யாருமே இல்லைங்க. நாங்கள் முன்வைக்கிற அரசியல் கோட்பாட்டை, நாங்கள் முன்னெடுக்கிற அரசியலை நீ அறிந்து கொள்ளவே இன்னும் அரை நூற்றாண்டுக்கு மேல ஆகும்டா. நீ அதை தெரிஞ்சுக்கிறவே. இங்கே 2 போட்டி தான் என் உடன் பிறந்தவனே, 2 போட்டி தான். நம் நிலத்தை இங்கே பேசிய என் தம்பி பாலமுரளி சொன்ன மாதிரி எல்லாமே பெரியார் தான் அவர்கள் நிலைப்பாடு. ஏன் என் மொழி சிதைந்து அழிந்து, என் கலை இலக்கிய பண்பாடு சிதைந்து அழிந்து, என்னுடைய வழிபாடு படி போய், எங்களுடைய ஆட்சி அதிகாரம் பறி போய், என் நிலவளமெல்லாம் களவு போய், இந்த 5க்கும் 10க்கும் என் ஆத்தாளப்பனும் கையேந்திர நிலையில் நிற்ப காரணம் எல்லாமே அவர்தான். இந்த நாட்டை ஒரு திருடர்கள் கூடாரமாக மாற்றி, திருடிய பணத்திலே என் மக்களுக்கும் பங்களித்து, மாசம் 1000 மாசரை வாக்குக்கு காசு எப்படி கெடுத்து நாசமாக்கிய திராவிட திருட்டு சித்தாந்தத்திற்கும் தமிழ் தேசிய கருத்தியலுக்குமான போர்தான் இந்த தேர்தல். இந்தியன் நான் இல்லை, திராவிடன் அதுவும் நான் இல்லை. நான் யார்? நான் தமிழன். அப்ப போர் யார்? இந்தியர், திராவிடர், தமிழர். இதான் இங்க போர். போட்டி தான். என்னடா நீ சில்லறையும் சினிமாவையும் வச்சு உயர்ந்த சித்தாந்தத்தை வீழ்த்து விட முடியும்னா அப்புறம் என்னடா புரட்சிக்கார, நம்ம என்னடா போராளி? என் அன்பு பிள்ளைகளே, இங்கே போட்டி என்பது இதுவரை இந்த நிலத்தில் நிலவிய அரசியலுக்கும் இதை அழித்து ஒழித்து விட்டு ஒரு தூய ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று துடிக்கிற தமிழ் தேசிய பிள்ளைகளுக்குமான போட்டிதான் 2010 இருந்து இந்த அரசியல் தேர்தல் களத்தில் நடந்து கொண்டிருக்கிற போட்டி. தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற முடியும் என்று ஒரு கட்சி எங்கேயாவது நிரூபிச்சிருக்கா? தனிச்சு நின்று எளிய பிள்ளைகளை நிறுத்தி 1 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த சின்னத்தை வச்சு வென்று 3வது ஒரு கட்சியாக அங்கீகாரம் பெரிய கட்சியாக வந்துவிட முடியும் என்றால் இந்த அங்கீகாரத்தை அரியணை ஏறுகிற அதிகாரமாக மாற்ற முடியுமா? முடியாதா? இப்படித்தான் என் தலைவன் காடு புகும்போது எல்லாரும் நினைத்தார்கள், சின்ன பசங்கள் ஒத்தை துப்பாக்கியை கொண்டு போய் என்ன செய்து விட முடியும் என்று. அந்த ஒற்றை துப்பாக்கியை தூக்கியவனை வீழ்த்த உலகில் 22 நாடுகள் திரண்டு வந்தது. பயப்படுவன் தான் படை திரட்டி கூட்டமா வாங்க என்பவன். துணிந்தவன் ஒற்றையாளாக போவான். என் பரம்பரை விளையாட்டு கபடி. என் முன்னவன் கண்டுபிடித்த விளையாட்டு 7 பேர் ஒற்றை மகன். கோட்டை தொழா 7 பேர் தொழினம் புறா ஒருத்தன். அந்த ஒருத்தன் இவன். இந்த துணிவல் இவனுக்குள் விதைத்தவன் அவன். 22 நாடு. எத்தனை நாடு? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, உங்களுக்கு ஒரு பெருமிதமும் திமிரும் வர வேண்டும். 3ஆம் உலக போர் நீருக்காக வரும் என்றார்கள். 3ஆம் உலக போர் அல்ல, இனிமேல் ஒரு போர் வந்தால் அது 4ஆம் உலக போர். அப்ப 3ஆம் உலக போர் அது நடந்து விட்டது. நடத்தியவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன். ஒற்றை மகனையும் அவன் படையும் வீழ்த்த உலகப் படைகள் எல்லாம் திரண்டு வந்தது. அந்த படையோடு எதிர்த்து போரிட்டான் என் தலைவன் என்றால் தமிழீழ மண்ணில் நடந்தது. அறிவார்ந்த பெருமக்களே, 3ஆம் உலக போர் எல்லா வல்லாதிக்க நாடுகளின் துணையோடு ஒரே ஒரு மகனை வீழ்த்த சூழ்ச்சி சதி செய்து ஆயுதங்கள் இல்லாத நிற்கதியாக நிற்க வைத்து 22 நாடு ஒப்புதல் வாக்கு மூலம் கோத்தபாய ராஜபக்சே இராணுவத்துறை அமைச்சரும் அறிவரும் சொல்றான், 22 நாடுகளின் துணையோடு தான்
விடுதலை புலிகளை இறுதி போரில் வென்றோம் என்று. அப்படி என்றால் அங்கே நடந்தது சிங்களனுக்கும் தமிழனுக்குமான போர் அல்ல என் உடன் பிறந்தவர்களே, அது மூன்றாவது உலகப் போர். நடத்தியவர்கள் மான தமிழ் மக்கள், வீர மறவர் குலத்தின் பிள்ளைகள். தலைமையேற்றவன் என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் என்ற பெரும் மாவீரன். இப்போது நடப்பதும் அரசியலிலே அதேதான். ஊழல் லஞ்சம் அது ஒரு பக்கம், அந்த கூட்டம் எல்லாம் ஒரு பக்கம், உண்மை நேர்மை அது ஒரு பக்கம், இதிலே என் மக்கள் எந்த பக்கம்? இதான் இந்த அரசியல், இந்த தேர்தல், 2026 தேர்தல். வாக்குக்கு காசு கொடுப்போம் அது ஒரு கூட்டம், என் மக்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்போம் அது ஒரு கூட்டம், குடிக்க வைப்போம் ஒழிப்போம், நன்றாக எங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்போம் அது ஒரு பக்கம். மும்மொழி கொள்கை அவன் அங்கிட்டு, அது இந்த தேர்தலில் இடம் இல்லை, போட் வேலையும் இல்லை. இருமொழி கொள்கை அவன் இந்த பக்கம், ஒரே மொழி கொள்கை தமிழ். அவன் சொல்றான்ல தூங்க மாட்டான்னு, டேய் இதை அரிச்சுக்கிட்டே இருந்தா அவனுக்கா தூக்கம் வருமாடா? என்னை கேட்குற எப்பப்போ படிப்பேன்னு, பசிக்கும் போதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி அரிக்கும் போதெல்லாம், மூளை அரிக்கும் போதெல்லாம் படிப்பேன். அதுக்கு தீனி போடணும், மூளைக்கும் பசிக்கும்ல, அப்போ என்ன பண்ணணும், புத்தகத்தை எடுத்து தள்ள வேண்டியதான், எதையாவது போட்டு படிக்க வேண்டியதான், படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். அதுதான் இங்கே. ஆனால் நீங்கள் எல்லாம் சொல்கிறா தூங்குன்னு, நீங்கள் என்னை தூங்க விடுறீங்களான்னு மட்டும் பாருங்கள். அண்ணன் சொல்கிறத கேட்டு வேலை செஞ்சீங்கன்னா நான் நிம்மதியாக தூங்கலாம். அப்படி இல்லையே, எங்கால எப்படி படிப்பிப்பார் தெரியுமில? உறங்காதீர்கள், எழுங்கள், எழுந்து ஓடுங்கள், நாம் அடிமை, விடுதலை பெறுவர ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் உறங்கலாம், யாரும் நம்மளை எழுப்ப மாட்டார்கள். எப்போது? மரணத்துக்கு பிறகு. அப்போ என்ன சொல்கிறார்? சாகிற வர ஓடிட்டுறான்றாப்ல. அதுதான் இப்போ நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கூப்பிட்டா என்னடா தம்பி அப்படின்னா, அண்ணே கொஞ்சம் வேலையாக இருக்குண்ணே, அண்ணே கொஞ்சம் வேலையாக இருக்குண்ணே. என்கிட்ட சொல்கிறது காரணம் என்ன? உனக்கு ஒரு வேலை இல்லாத வெட்டி போய் நீ தான், எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குன்னு சொல்ல வரான். யார் யார் சொன்னதுன்னு தெரியும். அது கொஞ்சம் வேலையாயிருச்சு, கொஞ்சம் வேலையாயிருச்சு அப்படிமா. சரி நம்ம தான் வேலை இல்லாமல் திறம்போல இருக்கு அப்படின்னு. சாதி பார்ப்பவன், சாதியை காக்க நினைப்பவன், சாதியை பார்ப்பவன் ஒரு பக்கம் இருக்கட்டும், சாதிக்க துடிப்பவன் நம் பக்கம் நிற்கட்டும். மதம் பெரிது, காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பவன் எப்பக்கமும் நிற்கட்டும். அதை விட புனிதமானது மனிதம், அது வேண்டும் என்று நினைப்பவன் நம் பக்கம் நிற்கட்டும். அதுதான் இங்கே. நீங்கள் மிகப்பெரிய கனவை சுமந்து நிற்கிறீர்கள் உங்களையே அறியாமல். உங்கள் முன்னவர்கள் தூக்கி சுமந்த பெருங்கனவை உங்களை அறியாமல் உங்களுக்கு மரபணியிலே கடத்தி இருக்கிறார்கள். கடத்தியவன் யார்? நம் உயிர் தலைவன். அவனுக்கு கடத்தியவன் யார்? அவன் முன்னவர்கள். அவனுக்கு கடத்தியவன் யார்? அவன் முன்னவர்கள். நமக்கு இருக்கிற பெரியது இந்த பொதுக்குழுவின் நோக்கமே பிப்ரவரி 21 நடக்கிற மாநாடு தான். 26 தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டியது எவ்வளவு பெரிய முக்கிய முதன்மையானதோ, எப்படிப்பட்ட ஒரு தேசினத்தின் பெருங்கனவோ, அப்படிப்பட்ட ஒன்று பிப்ரவரி 21 நடக்கிற மாநாடு மாபெரும் வெற்றிகர மாநாடாக நடக்க வேண்டியது.